வணக்கம். தேனி சமையலில் நம்ம இன்றைக்கி குழந்தைகள்லேருந்து முதியவர்கள் வரை விரும்பி அருந்தக்கூடிய ஒரு சத்தான பானம் வீட்டிலையே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சத்து பானம் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் கேழ்வரகு அரை கிலோ கேழ்வரகு எடுத்து நம்ம ஒரு 10 மணி நேரமாவது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சிடணும். நல்லா ஊறினதுக்கப்புறமா அதை ஒரு துணியில் கட்டி முளைக்கட்ட விடணும். அதுக்கு ஒரு 10 மணி நேரமாவது ஆகும். நல்லா முளை கட்டினதுக்கப்புறமா அதை ஒரு துணியில் பரப்பி நல்லா காய விட்டுறணும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதை இந்த மாதிரி வாணலில் போட்டு வறுத்து எடுத்துக்கிடணும். நல்லா ஈரம் போக நல்லா வறுக்கணும். இப்போ நிறம் மாறுற வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கேழ்வரகில் கால்சியம் சத்து, இரும்பு சத்து அதிக அளவில் இருக்குது. அதனால் நம்ம முதல் பொருளாக கேழ்வரகு எடுத்துருக்கோம். இனி கோதுமை அரை கிலோ. கோதுமையும் நல்லா இந்த மாதிரி வாணலில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கிடணும். நம்ம கடைகளில் வாங்குகிற எல்லா பானத்துலேயுமே நமக்கு பேஸாக யூஸ் பண்ணுறது கோதுமை தான். கோதுமை அரை கிலோ எடுத்து இப்போ நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். இனி பொரிகடலை 1/4 கிலோ எடுத்திருக்கேன். பொரிகடலை ஏற்கனவே வறுத்தது தான், இருந்தாலும் நம்ம வாணலில் போட்டு லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கிடலாம். பொரிகடலை புரோட்டீன் சத்து அதிகமாக அளவில் இருக்குது. இது வறுபட்டுருச்சு. இனி கம்பு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். கம்பையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கிடணும். நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நல்லா கழுவி அதையும் துணியில் பரப்பி நல்லா காய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ வாணலில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும். கம்பில் புரோட்டீன் சத்து அதிக அளவில் இருக்குது. அதே சமயம் கால்சியம் மற்றும் இரும்பு சத்து இது எல்லாமே இருக்குது. கம்பு நல்லா பாப்கார்ன் மாதிரி கடைசியில் பொரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வர வரையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும். இப்போ கம்பு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வெள்ளை வெள்ளையாக அந்த பொரிய ஆரம்பிக்கிறது தெரியும். அந்த ஸ்டேஜில் நம்ம வாணல்லேருந்து எடுத்துடலாம். இனி உளுந்து 1/4 கிலோ. உளுந்து நீங்கள் எந்த உளுந்துனாலும் எடுத்துக்கிடலாம். தோல் இல்லாத வெள்ளை உளுந்து, இல்லாட்டினா நான் கருப்பு உளுந்து, முழு உளுந்தாக கூட எடுத்துக்கிடலாம். இப்போ நான் உடச்ச உளுந்து 1/4 கிலோ கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா செவக்க வறுத்து வச்சுக்கிடணும். நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும் உளுந்து. அந்த ஸ்டேஜ் வரையும் வறுத்து எடுத்துக்கிடணும். பெண்களுக்கு உளுந்து ரொம்ப நல்லது. இப்போ எல்லா பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற விட்டுருவோம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை நான் நிறையா இருக்கிறதுனால மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கிட போகிறேன். இப்போ அரைச்ச மாவை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பானை ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் நான் 1 டம்ளர் பானை காய்ச்சறதுக்கு 2 அல்லது 3 ஸ்பூன் வரையும் நம்ம இந்த மாவை எடுத்துக்கிடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கிடணும். நான் இன்னும் அடுப்பு ஆன் பண்ணலை. முதல்ல கட்டி இல்லாமல் நல்லா மாவை கரைச்சிக்கிடலாம். இனி நம்ம அடுப்பை ஆன் பண்ணி இதை காய்ச்ச ஆரம்பிக்கலாம். இது காய்ச்ச ஒரு 2 அல்லது 3 நிமிஷத்தில் இது நல்லா கூல் மாதிரி ஆகும். இந்த மாதிரி திக்காக கூலாக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி உப்போ இல்லைன்னா நாட்டு சர்க்கரையோ எதுனாலும் சேர்த்து அப்படியே கூட சாப்பிடலாம். ஒரு சிலருக்கு திக்காக சாப்பிட்றது பிடிக்காது, குழந்தைகள்லாம் விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு நம்ம இன்னும் நல்லா தண்ணியாக காய்ச்சணும். பால் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க தண்ணியே சேர்த்து கொஞ்சம் தண்ணியாக காய்ச்சிக்கிடலாம். இன்றைக்கி நான் பால் சேர்த்து காய்ச்ச போகிறேன். இதில் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை நல்லா கரைச்சி விட்டுட்டு இனி நம்ம இதில்
ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கிற சூடான பாலை சேர்த்துக்கிடலாம். ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு காய்ச்சின சூடான பாலை இதில் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவ்வளவுதான், பானம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைகள் விரும்பி குடிப்பாங்க. நம்ம கடையில் வாங்குகிற பானம் மாதிரியே தான் இருக்கும், ரொம்ப சத்தானதும் கூட. நீங்கள் இதே மாதிரி சத்து மாவு ரெடி பண்ணி குழந்தைகளுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.